எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வார்த்தையில் நான் இப்படி பார்க்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கொள்ளப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போது பல நேரங்களிலே நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்தும் மன்றாடியும் தோல்வி அடைந்திருக்கிறோம். அப்போ அப்படி நம்முடைய ஒரு வாழ்க்கை வறண்டதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வறண்ட நிலத்தில் நான் என்ன செய்வேன்? ஆறுகளை கொண்டு வருவேன், மறுபூமியில் நீரிறவைகளை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வறண்டு போன வாழ்வை கர்த்தருடைய கரங்களில் கொடுக்கும் பொழுது, நாம் அவருக்கென்று வாழும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது தண்ணி ஒன்றும் மேலே கிடைக்காது. அது பூமியின் அடிப்பாகத்தில் நாம் போக வேண்டும். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆறை வர பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய எந்த கஷ்டத்திலும் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே போக நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஆமென்.